சரி டாக்டர், ஸ்டேஜ் தெரிஞ்சோன்னே என்ன? ஏர்லி ஸ்டேஜ்னா உங்களுக்கு சர்ஜரி பண்ண போறீங்க. அட்வான்ஸ் ஸ்டேஜ்னா ரேடியேஷன் குடுக்க போறீங்க. இதானே நீங்க கேட்க வரீங்க. யூ ஆர் எக்ஸாக்ட்லி ரைட். இன்ஃபேக்ட் ப்ராஸ்டேட் கேன்சர்ல இன்னொரு ஸ்பெஷல் சர்ஜரியுமே வந்துருது. என்னடா ஒரே ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ரொபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரொபோட்டிக் சர்ஜரி அப்படின்னா, ஒரு ரோபோ மெஷின் அது கையில என்னென்ன தேவையோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ரூமுக்கு வெளியில ஒரு சர்ஜன் உட்காந்துருப்பாரு. அவர் கன்சோல்ல கிட்டத்தட்ட வீடியோ கேம் மாரி அத கண்ட்ரோல் பண்ணுவாரு. அந்த ரோபோ பேஷண்ட் உள்ள போய் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கும். ஸோ த ஆப்ரேட்டிங் ஆர்ம்ஸ் வில் பி ஃப்ரம் த ரோபோ. பட் வெளியிலேருந்து அத கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா, ஒரு சர்ஜன். ஸோ இந்த ரோபோட்டிக் சர்ஜரி பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ராஸ்டேட் கேன்சர். ஏன் அப்படின்னா, அந்த ப்ராஸ்டேட் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரோவான இடமா இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம கை வச்சு ஆப்ரேட் பண்றத விட, இந்த மாரி ரோபோ வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது, இன்னும் நல்ல விஷுவலைசேஷன் கிடைக்கும். இன்னும் நல்லா கிளீனான சர்ஜரி பண்ண முடியும். கம்ப்ளீட்டா நம்மளால டியூமர் எடுக்க முடியும். ஸோ ஆரம்ப கட்டத்தில ஒரு பேஷண்ட்ட கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி நம்ம ஆஃபர் பண்ணுவோம். ஸோ சர்ஜரியில என்ன பண்ணுவாங்க, ப்ராஸ்டேட் அது எங்கெங்க பரவக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிருவோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த பெத்தாலஜி ரிப்போர்ட்ல எப்படி இருக்கு, எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு மேற்கொண்டு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவை கிடையாது. சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு ரெகுலர் ஃபாலோ அப். இந்த ஃபாலோ அப்லயும் ஒரு வித்தியாசமான யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்றத நான் அடுத்து சொல்றேன். இப்போ இன்கேஸ் சைஸ் கொஞ்சம் பெருசாயிருச்சு, சர்ஜரி பண்ணக்கூடிய சைஸை தாண்டிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஆப்வியஸா சர்ஜரி விட்டா இருக்க அடுத்த கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன்றது ரொம்ப ப்ரிசைஸா இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாரி, சுத்தி உள்ள பகுதிகள அவாய்ட் பண்ற மாரி, ப்ராஸ்டேட்டுக்கு பிரிசிஷன் ரேடியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்த இடங்களுக்கு குடுக்குற மாரி ஒரு சிம்பிளான ரேடியேஷன் குடுத்தோம்னா, பேஷண்ட்டுக்கு யூரின் போறதுலயோ, மோஷன் போறதுலயோ பின்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அதனால மேண்டேட்டரியா என்ன சொல்லுவோம், பேஷண்ட்டுக்கு ஐஎம்ஆர்டி இல்ல ஐஜிஆர்டி மாரி மட்டும் தான் குடுக்கணும் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு. மத்த ரேடியேஷன் குடுக்கக்கூடாததுல நம்ம தெளிவா இருப்போம். இந்த ரேடியேஷன் குடுக்கும்போது, இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாமே ரேடியேஷன் ரிசீவ் பண்ண பண்ண, அதோடைய வளரக்கூடிய தன்மை இல்லாம போயிடும். பேஷண்ட்டுக்கு பிஎஸ்ஏ வேல்யூ குறைய ஆரம்பிச்சுரும் அடுத்தடுத்த மாசங்கள்ல. ஸோ இது இன்னொரு ட்ரீட்மெண்ட். இத தவிர இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு என்ன அப்படின்னா, இது ஆரம்பத்தில நம்ம என்ன சொன்னோம்? மேல்ஸ்ல வரக்கூடிய கேன்சர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆக்சுவலா இந்த கேன்சர் வளர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மேல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்றது. அதாவது டெஸ்டிஸ்லேருந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுறது இந்த ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன். அதுதான் ஒரு மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்துக்குமே ரீசனு. அதுதான் இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் ரீசன். ஸோ இத கேட்டுட்டு உடனே லைக் யாருக்கு வேணா வருமா டாக்டர்? எந்த வயசுல வேணா வருமா டாக்டர்லாம் பயப்பட வேணாம். எஸ்பெஷலி எல்டர்லில இந்த டெஸ்டோஸ்டிரான் டிபெண்டன்ட்டா இந்த டியூமர் வளரும். அப்போ அந்த ஹார்மோன் இல்லாம பண்ணிட்டா இந்த கேன்சர் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க யோசிக்கிறது 100% கரெக்ட். ஒன் ஆஃப் த மெயின் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் திஸ் ப்ராஸ்டேட் கேன்சர் அபார்ட் ஃப்ரம் சர்ஜரி அண்ட் ரேடியேஷன் என்ன அப்படின்னா, அந்த ப்ராஸ்டேட் கேன்சரை வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த டெஸ்டோஸ்டிரோனை ரிமூவ் பண்ணுறது. ஸோ டெஸ்டோஸ்டிரோன் நார்மலாக பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு போகுது. அது டெஸ்டிஸ்லேருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ ஆரம்ப காலத்துலலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, டயக்னோஸ் பண்ண உடனே 2 டெஸ்டிஸையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டோஸ்டிரான் சோர்ஸ் கிடையாது உடம்புல. ஆட்டோமேட்டிக்காக அந்த கேன்சர் சுருங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் போக போக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டிரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெஸ்டிஸ் ரிமூவ் பண்ண வேணாம். சில மெடிசின்ஸ் கொடுத்தே அந்த ஃபங்க்ஷனை நம்ம நிப்பாட்டிடலாம் அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்லா பேஷண்ட்டுக்குலாம் நம்ம டெஸ்டிஸ் ரிமூவ் பண்ணுறது கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் இல்லை 3 மந்த்லி ஒன்ஸ் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். அது மூலமாகவே இந்த டெஸ்டோஸ்டிரான் இல்லாமல் பார்த்துக்க முடியும். அதுவும் இந்த கேன்சர் வளராமல் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ இது வரைக்கும் 3 ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். என்னென்ன? சர்ஜரின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டு, நிறைய இடங்கள்ல இது ரோபோட் வச்சு பண்ணுறோம். 2வது ரேடியேஷன் வச்சு பண்ணுறோம். 3வது மற்ற கேன்சரில் இல்லாத ஒரு யூனிக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட். ஸோ இது 3ம் பெரும்பாலான சமயங்களில் இது மட்டுமே போதும். அட்வான்ஸ் ஸ்டேஜ் இல்லை அப்படின்னா. இன்கேஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறோம், முதுகு வலி வந்துடுச்சு, முதுகு ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, போன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருச்சு அப்படின்ற பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் போதுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் பத்தாது. அப்போ நம்ம உள்ளதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் நம்ம எதுக்கு? கேன்சருக்கு, பரவன கேன்சருக்கு கீமோதெரப்பி. ஸோ அந்த கீமோதெரப்பியும் நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டி வரும். ஸோ கீமோதெரப்பி கொடுப்போம். தேவைப்பட்டால் கொஞ்சம் ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் கொடுப்போம். இது எல்லாமே 4th ஸ்டேஜ் கேன்சரில் இந்த டியூமரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவோம். சரி, நீங்கள் சொன்னீங்களே 4th ஸ்டேஜ்னாலும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்ட்டு. நீங்கள் கீமோதெரப்பி கொடுப்பேன்றீங்க, அப்புறம் பயப்பட வேணாம்னு சொல்கிறீங்க. இது 2த்துக்கும் ஒன்றும் செட் ஆகலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெறும் கீமோதெரப்பி மட்டும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. கீமோதெரப்பி கூடவே சேர்த்து
பேஷண்ட் லைஃப் லாங் அந்த ஹார்மோன் திரும்ப நார்மல் லெவலுக்கு வராதபடிக்கு சப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ அது ஆண்ட்ரோஜன் டிப்ரைவேஷன் சொல்லுவோம். அதாவது மேல் ஹார்மோன்ஸை கம்ப்ளீட்டாக இல்லாமல் பார்த்துக்கிறது. இதை பேஷண்ட்டுடைய லைஃப் லாங் நம்ம பண்ண போகிறோம். அதனால் என்ன ஆகும்னா, ஈவன் தோ ஒருத்தர் 4th ஸ்டேஜில் வந்திருந்தாலும், எலும்பெல்லாம் பரவி இருந்தாலும், அந்த பேஷண்ட்டுக்கு இந்த 2 ட்ரீட்மெண்ட் கீமோதெரப்பி ப்ளஸ் இந்த ஹார்மோன் டிப்ரைவேஷன் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, ட்ரமாட்டிக்கலாக இந்த பிஎஸ்ஏ வேல்யூ சில பேருக்குலாம் 100, 150லாம் இருக்கும். செக் பண்ணும்போது கண்டுபிடிக்கும் போது அந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி 4, 2, 3ன்னு வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட் உடம்புல என்ன இல்லைன்னு அர்த்தம், கேன்சர் பர்டன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம், இந்த ஹார்மோன் சப்ரஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம்னா இந்த பிஎஸ்ஏ வேல்யூஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நிறைய சமயங்களில் பார்த்தோன்னா பல வருஷங்கள் பேஷண்ட் இப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. 5 வருஷம் 7 வருஷம்லாம் இருக்கிற பேஷண்ட்ஸு 4th ஸ்டேஜாக இருந்தாலும் இந்த மெடிசின்ஸ்லேயே மேனேஜ் பண்ணிவிட்டு பிரச்சனை இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸை நம்ம பார்க்குறோம்.